புளியம்பட்டி நகராட்சி 11வது வார்டு பகுதியில் மின்சாரம் சப்ளை குறைவால் மின்விளக்கு, டிவி, ஃபேன் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் பழுதடையும் நிலைமை. ஈரோடு மாவட்டம் புஞ்சம் புளியம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட 11வது வார்டு பகுதி சருகு மாரியம்மன் கோவில் வீதி, பட்டாக்கார தெரு, நம்பியூர் ரோடு போன்ற குடியிருப்பு பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இப்பகுதிகளில் மின்சாரம் சரிவராமல் அடிக்கடி மின்சாரம் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. இதில் கடந்த 7 நாட்களாக மின்சாரம் சரியாக வராமல் சப்ளை குறைந்துள்ளது. வோல்டேஜ் குறைவால் வீடுகளில் உள்ள மின்விளக்கு, மின்விசிறி, டிவி, மிக்சி, ஃப்ரிட்ஜ், கிரைண்டர் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் பழுதேற்பட்டு வருகிறது. இதுகுறித்து சரி செய்து கொடுக்கும்படி மின்சார அதிகாரிகள் மற்றும் மின் பணியாளர்களிடம் பலமுறை தெரிவித்தும், நேரில் வர சொல்லி காண்பித்தும் அவர்கள் மின்கம்பம், மீட்டர் பாக்ஸை பார்த்து கொண்டு போனார்களே தவிர மின்சாரம் சப்ளை குறைவதை சரி செய்வதற்குண்டான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் கூறுகின்றனர். மேலும் புளியம்பட்டி பகுதியில் மின்சாரம் குறித்த பிரச்சனைகளை உடனே சரி செய்யாமல் மின் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் தாமதம் காட்டி வருகின்றனர். மேலும் மின் கட்டணத்தை மட்டும் உயர்த்தியுள்ளனர். ஆனால் சரியாக மின்சாரம் வழங்குவதில்லை. எனவே மக்களுக்கு தடையின்றி மின்சாரத்தை வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். சருகுமான் கோயில் வீதி, பட்டக்கார தெருலைங்க நேற்று இன்னைக்கு 2 நாளாக கரண்ட்டே சரியாக வர்றது இல்லைங்க. என்னன்னு கேட்டால் நேற்று கரண்ட் கம்பம் சரியில்லை, ரெடி பண்ணுறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கேட்டால் என்னங்கிறாங்கன்னா அந்த கரண்ட் கம்பம் நேற்று சரி பண்ண முடியல, அதனால் டிரான்ஸ்ஃபார்மர் கழட்டிட்டு கோபி கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்படி 2 நாள் பண்ணால் எப்படி நாங்களாம் வேலை செய்கிறது, இல்லை தொழில் பண்ணுறவங்கள எப்படி பண்ணுறது? கரண்ட்டு இந்த கடந்த ஒரு மாத காலமாக பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இந்த வோல்டேஜ் வரதில்லை. அதனால் வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், சிஸ்டமு, இப்போ டிவி, இந்த மாதிரி ஐட்டம், அப்போ லைட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி போயிடுது. அப்புறம் மோட்டரு கரெக்டாக ஓடுறதில்ல, தண்ணி எடுத்து விட்ற கூட மோட்டரு கரெக்டாக வோல்டேஜ் வராதனால இதனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை தான். இதை சொன்னாலும் அவங்க இபி சைட்லேருந்து வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு போயிடுறாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் கரெக்டாக கொடுக்குறது இல்லை. அப்புறம் இப்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்பியூர் இறக்கத்தில் இங்கே காந்திநகருக்கு முன்னாடி நம்ம புளியம்பட்டிக்கிட்ட ஒரு லோடு வண்டி வந்துச்சு. அந்த லைன் வந்து கரெக்டாக இவங்க போடாதனால அது லோடு வண்டியும் வந்து லோடு ஜாஸ்தி தான். அது என்னாச்சுன்னா அது அந்த லோடு வண்டினால அந்த ஒயர் கட் ஆகி கீழே விழு ஆபத்து வர அளவுக்கு இதாயிருச்சு. அங்கே இருக்க பொதுமக்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா அதை தடுத்து நிறுத்தி லைன்மேனை கூப்பிட்டு லைன் ஆஃப் பண்ணி அப்புறம் வண்டி அனுப்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டியது யாரோட கடமை? இபியில் இருக்கவங்களுடைய கடமை தான். அவங்க இதெல்லாம் கரெக்டாக பார்க்காம அலட்சிய போக்காக இருக்கிறாங்க. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இறக்கத்தில் அந்த அவங்க போட்டிருக்க அந்த கரண்ட் கம்பவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பழசு, வளைஞ்சிருக்கு. அதுவும் மாற்றாமல் இருக்காங்க. இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. சொல்லி அவங்க ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அப்புறம் அதே மாதிரி இங்கே பட்டக்கார தெருவில் சண்முக தேட்டருக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் கம்பம் இருக்குது. அது ரோட்டுக்கு நடுவில் இருக்குது. அதுக்கும் நாங்கள் சொல்லியாச்சு, ஜேஇகிட்டையும் கவுன்சிலர்கிட்டையும் சொல்லியாச்சு மாற்ற சொல்லி. அவங்க இன்னைக்கு மாற்றுறேன், நாளைக்கு மாற்றுறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ரோட்டுக்கு நடுவில் இருக்கும்போது அந்த வழியில் எப்படி வண்டிகளாக போக முடியும்? இதெல்லாம் தாங்க எங்களுடைய குறை. இது இப்போ 2 நாளாக மின்தடை ஏற்பட்டால் எப்படி நாங்கள்லாம் வேலை செய்கிறது? ஒரு நாள்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ஷட் டவுன் பண்ணுறாங்க. அந்த அன்னைக்கு எல்லா ஒர்க்கும் பண்ணலாம். இது என்னன்னு எனக்கு தெரியல. மின்வாரியத்தோட அலட்சிய போக்கா